ஐக்கிகை புக் சீரீஸ்ல அடுத்த சாப்டர் 7ஓட சம்மரி பார்க்கலாம். இந்த சாப்டர்ல மெயினா ஆத்தர் கவர் பண்ணியிருக்கிறது ஒகினாவா மக்களோட டயட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி தான். மக்கோட்டோ சுசுகின்னு ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒகினாவாவோட நியூட்ரிஷன் அண்ட் ஏஜிங் சீக்ரெட்டை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அவரோட ஆர்டிகல் மற்றும் பிராட்லி அண்ட் கிராக் வில்காக்ஸோட ஆர்டிகல்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஒகினாவா மக்கள் ஜென்ரலாவே நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 206 ஸ்பைசஸ் யூஸ் பண்றாங்க. டெய்லியுமே 18 டிஃப்ரெண்ட் ஃபுட்டை சாப்பிடுவாங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 30% ஆஃப் டெய்லி கேலரிஸ் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து தான் வருது. 5 சர்விங்ஸ் ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் ஈட்டிங் த ரெயின்போன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ரொம்ப ரேரா தான் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் கேன் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் 10 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் தான் கன்சியூம் பண்ணிக்கணும். அதை ஒகினாவா மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாராஹாசிபுங்கிற ஒரு கான்செப்டை ஜாப்பனீஸ் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுபடி ஒவ்வொரு நேரமுமே நம்ம 80% ஃபுல்லாகிற வரைக்கும் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சின்ன சைஸாக இருக்க பிளேட்டில் ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நம்ம போர்ஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு டிப்ஸும் கொடுக்குறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக டேமேஜ் அண்ட் ஏஜிங் காஸ் பண்ணுற ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒகினாவா மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுற டீ ஜாஸ்மின் டீ அண்ட் கிரீன் டீன்னு சொல்றாங்க. டயட் கூடவே பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஜப்பான்லேயே ஒகினாவா ப்ரொவின்ஸ்ல மட்டும்தான் ட்ரெயின் கிடையாது. கார் இல்லைன்னா எய்தர் வாக் ஆர் பைசைக்கிள் தான்.